பதவி பார்க்க வந்தவர்களுக்கு வணக்கமும் நன்றியும். நான் இன்னைக்கு என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கோதுமை மாவில் கொழுக்கட்டை செய்தேன். கோதுமையை வறுத்து அதை மிக்சியில் அரைச்சி செய்தேன். அதில் ரவை மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வருது இல்லையா, மாவு போக ரவை மாதிரி கொஞ்சம், அதை வச்சு இன்றைக்கி ஒரு பாயசம் பண்ண போகிறோம். வறுத்த கோதுமை ரவையில் ஒரு பாயசம். அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, அந்த கோதுமை ரவை, அப்புறம் அந்த கோதுமை ரவையை நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு அப்படியே அரித்து, அந்த உமி ஏதாவது இருந்தால் அதை அப்படியே தண்ணியிலேயே வடிகட்டி விட்டுறலாம். அந்த கோதுமை ரவை, அப்புறம் தேவையான வெல்லம், ஒரு தேங்காய், இது பால் எடுத்து கலந்தால் நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி, நெய், அவ்வளவுதான். ஏலக்காய் போட்டுக்கிறது. இதெல்லாம் இப்போ எடுத்து வைக்கலை நான், அது அப்புறமா போடும்போது எடுத்துருவோம். இப்போ ஸ்டவ்வில் தண்ணி வச்சுருக்கேன் நான். இது கொதிக்கும்போது நம்ம அந்த கோதுமை ரவையை கலந்துடலாம். தண்ணி இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ கொதிக்கலை, அது எப்போ கொதிச்சிச்சோ தெரியலை. அது எப்போவுமே இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யும். இதை களைஞ்சி பாருங்கள், அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. வறுத்த கோதுமை இல்லையா, அதனால் களையும் போது அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. அதோடு போய் தேங்காய் துருவ உட்காந்துட்டேன். இந்த தண்ணியை மறந்துட்டேன். இப்படி தான் பால் வச்சா மறந்துடுறது. நிறைய பாத்திரம் பண்டமெல்லாம் தீஞ்சு ஓட்டையாக போச்சு. சரி, இது இப்போ நம்ம கிளறி விட்டு நல்லா வேக விடணும். பொங்கும், கண்டிப்பாக பொங்க தான் செய்யும். நம்ம கிண்டி விட்டு வேக விடணும். கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறலாம். சிம்மில் வச்சுட்டு அந்த நேரத்தில் நான் அந்த துருவின தேங்காவை பால் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மிக்சியில் அரைச்சிட்டு சிம்மில் வச்சிட்டேன். கோதுமை ரவை வெந்துக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு பாதி அளவு வேகணும். அது போக இங்கே தேங்காய் பால் எடுத்து வச்சிட்டேன். 2 தரம் அரைச்சி எடுத்து வச்சேன். அப்புறம் வெல்லம் எடுத்துட்டு, இதே வெல்லத்தில் தான் நேற்று கொழுக்கட்டை செஞ்சேன். இதே வெல்லத்தில் கொழுக்கட்டை செஞ்சால் அப்புறம் மறுபடியும் எப்படி இந்த வெல்லம் வந்ததுன்னு கேட்காதீங்க. இதோடு சேர்ந்து நிறைய வெல்லம் வச்சுருந்தேன், அதில் தான் செஞ்சேன். அதில் கொழுக்கட்டைக்கு வெல்லம் செய்யும்போது பாகு எடுத்தேன். அதில் மண் துகள்லாம் எதுவும் இல்லை, தூசியெல்லாம். அதனால் இந்த வெல்லத்தை அப்படியே தான் நான் போட போகிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், கோதுமை வேகணும். அதுக்குள்ளே இனிப்பை சேர்த்தோம்னாக்கா கோதுமை வேகாது. கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கு கோதுமை குருணை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா வெந்திருக்கிறதுனால வெல்லத்தை போட்டுறலாம். இதில் ஒரு ஆச்சரியம் பார்த்திங்கன்னா, இது கோதுமை வறுத்த கோதுமைங்கிறதுனால சொல்லவே முடியாது, அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. நல்ல வாசனையாக இருக்குது. சும்மா வெல்லத்தை அப்படியே போட்டுடலாம், அது தன்னால் கரைஞ்சிரும். அவ்வளோதான். இந்த வெல்லம் கரையிறதுக்கும் கொஞ்சம் அதில் நல்லா பாயசத்தில் மிக்ஸ் ஆகிறதுக்கும், கோதுமை குருணையோட மிக்ஸ் ஆகிறதுக்கும் நேரம் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றின உடனே இறக்கிடணும். இறக்கிட்டு முந்திரி வறுத்து போட்டால் வேலை முடிஞ்சது. கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும். நான் ரவையை தான் குருணைன்னு சொல்கிறேன், கோதுமை ரவை. வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா பாகு மாதிரி அதோடு சேர்ந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும், தேங்காய் பாலை ஊற்றி இறக்கி வச்சிடணும். இல்லைன்னா இறக்கி வச்சு தேங்காய் பாலை ஊற்றணும். ஏன்னா அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது, இது தெரிஞ்சு போனாலும் போயிடும்.
இறக்கி தான் வச்சுருக்கேன் நான். இப்போ இறக்கி வச்சுட்டு தேங்காய் பால் ஊற்றுறேன். இப்போ பார்க்க கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கெட்டியாயிரும். இதில் கொஞ்சம் நம்ம முந்திரி வறுத்து போட்டுக்கிறோம். கொஞ்சம் போல் தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நெய் ஊற்றிருக்கேன் நான். அது போதும். அதில் வந்து முந்திரியை போட்டுரும். அவ்வளவுதான். நல்ல ருசியான, அதே நேரம் நல்ல சத்துமிக்க கோதுமை ரவை, வறுத்த கோதுமை ரவையில் செஞ்ச பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் பலகாரம், என்ன பேர் வைக்கிறோமோ அதுதான் பேர் இல்லைங்களா? கோதுமை ரவையில் பாயசம் செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. புதுசாக பார்த்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாயசத்தை அருந்த வாங்க. ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்த வீடியோவிலையும் உங்களை நாங்கள் பார்க்குறதுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சமைச்சு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சாப்பிடுங்க, சந்தோஷமாக கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க. அடுத்த வீடியோலையும் நாங்கள் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பாயசம் சாப்பிட வீட்டுக்கு வாங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றியும் வணக்கம்.